பச்சையப்பன் கல்லூரி முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் மதன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கு குறித்த பின்னணி என்ன? கண்டிப்பாக கார்த்திகா, அதாவது பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு கீழ் சென்னையில் 6 கல்லூரிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரியில் முதல்வராக இருந்த காளிராஜ் என்பவர் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் என் சேட்டு என்பவர் அந்த கல்லூரிக்கு முதல்வராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவருடைய நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர்கள் நந்தினி உட்பட 7 பேர் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அதாவது தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள சேட்டு என்பவருடைய அந்த தேர்வு நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உள்ளதாக அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதாவது தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை விதிகளை முழுமையாக பின்பற்றாமல் என் சேட்டு என்பவரை தற்போது முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர்கள் வழக்கு தொடர்ந்த மனுதாரர்கள் தேர்வு நடைமுறைகளில் பங்கேற்காத நிலையில் அவர்கள் இந்த ஒரு தேர்வு இந்த முதல்வர் தேர்வை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு அதிகாரம் இல்லை என பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை சார்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை பின்பற்றாமல் தேர்வு குழு, அதாவது தற்போது வரைக்கும் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வகிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்த சண்முகத்தை ஒரு இடைக்கால அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர் தரப்பிலும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது தற்போது சேட்டு என்பவர் தற்போது முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய தேர்வானது பல்வேறு முறைகளில் நடைபெற்றதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் முறையான விதிகளை பின்பற்றாமலும் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை முழுமையாக பின்பற்றாமல் தற்போது சேட்டு என்பவரை அந்த கல்லூரியின் நிர்வாகம் தற்போது தேர்வு செய்துள்ளதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதத்தை, அதாவது தற்போது நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிக்கப்பட்டதாக சண்முகம் கொடுத்த அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்போது சேட்டு என்பவரின் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் கல்லூரி முதல்வர் பதவிக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ளும்படி இடைக்கால நிர்வாகியான உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதல்வர் தேர்வு நடைமுறையில் முறைகேடு குறித்து மனுதாரர்கள் தரப்பில் அளித்த புகார்களை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், ஊழல் நடவடிக்கைகள் தற்போது சமுதாயத்தில் புற்றுநோய் போல் பரவுகிறது எனவும் நேர்மை இல்லாமல் நியமிக்கப்பட்ட ஒருவர் எப்படி நேர்மையாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றமானது ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது. உன்னத நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்டவர்கள் பாவம் இழைத்து வருகின்றனர் என்றும் அவர்கள் தரப்பில் ஒரு வேதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தபடி அந்த முதல்வர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளிக்கும் பட்சத்தில் அந்த புகார்களை விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகா, முதல்வர் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என அதை எதிர்த்து எத்திராஜ் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது, இதில் யாரெல்லாம் உள்ளே ஈடுபடுத்தப்படுவார்கள், அது குறித்து சொல்லுங்க. அதாவது இது போன்ற ஒரு பேராசிரியர் நியமிக்கும் முதல்வர் ஒரு கல்லூரிக்கு முதல்வர் நியமிக்கும் போது பல்வேறு விதிகளை பின்பற்ற வேண்டியது அந்த தமிழ்நாடு அந்த தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வருகிறது. அதாவது ஒரு கல்லூரியில் ஒரு அறக்கட்டளை கீழாக 6 கல்லூரிகள் இயங்கி வரும்போது அந்த 6 கல்லூரிகளுக்கும் ஒரு முதல் நியமிக்க வேண்டுமானால் எப்படி ஒரு தேர்வுக்குழு அமைக்க வேண்டும் என்று ஒரு விதி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 கல்லூரிக்கும் அல்லாமல் ஒரே ஒரு கல்லூரிக்கு மட்டும் ஒரு முதல்வர் தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேர்வுக்குழுவானது எப்படி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு பச்சையப்பன் கல்லூரியில் முதல்வருக்கான பதவி காலியாகிவிட்டால் அதற்கான மீண்டும் ஒருவரை நியமிக்கும் போது அதே கல்லூரியில் பணியாற்றிய மூத்த வேறொரு பேராசிரியர் நியமிக்க வேண்டும் என்று விதி உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அப்படி எந்த ஒரு விதியும் பின்பற்றாமல் தற்போது ஸ்டேட் என்பது நியமிக்கப்பட்டுள்ளதாக தான் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே இது போன்ற நியமனம் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பாக தான் ஒரு சர்ச்சை எழுந்தது. அதாவது எதன் காரணமாக எதன் அடிப்படையில் தற்போது எந்த ஒரு விதிகளையும் பின்பற்றாமல் பச்சையப்பன் கல்லூரிக்கு ஸ்டேட் என்பவரை
முதல்வர் நியமிக்கப்பட்டார் என்ற கேள்வி இருக்கும்போது இது தொடர்பாக பணப்பட்டுவாடு நடைபெற்றிருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளால் இது தொடர்பாக எல்லா சம்பந்தப்பட்ட அந்த தேர்வுக்குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. எனவே இது தொடர்பாக விசாரிப்பதற்கு தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த ஒரு நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் என்னென்ன விஷயம் நடைபெற்றது என்பதை தீவிரமாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகா, விதிகள் பின்பற்றப்படாத நிலையில் முதல்வர் தேர்வில் வெளிப்படை தன்மை இல்லை என வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க தற்பொழுது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடவடிக்கை இருக்கும்? இதற்கு முன் இருந்த விதிமுறைகள் இனிமேலும் பின்பற்றப்படுமா? அதாவது ஏற்கனவே இந்த போன்று ஒரு அறக்கட்டளை கீழ் வரும் கல்லூரிகள் அதுக்கான நியமனங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல்வேறு விதிகளை, அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவானது வகுத்துள்ளது. எனவே அது போன்ற ஒரு விதிகளை தற்போது மாற்ற முடியாது. அந்த விதிகள் எப்போதிருந்தோ அமலில் இருந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. எனவே இந்த ஒரு நியமனத்தை பொறுத்த வரைக்கும் சேர்த்து என்பது நியமனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதிகளை முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பதுதான் மனோதர் தரப்பில் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த விதிகளை மாற்ற முடியாது. இனி வரும் காலங்களில் அதே விதிகள் தொடரும். ஆனால் இந்த ஒரு நடைமுறை பொறுத்த இந்த ஒரு தேர்வானதை பொறுத்த வரைக்கும் அந்த விதிகளை பின்பற்றாமல் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இந்த ஒரு விசாரணை பொறுத்தவரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையானது என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்றப்படவில்லை, எதற்காக பின்பற்றவில்லை, யார் யாரெல்லாம் இது போன்ற ஒரு முறைகள் நடைபெற்றதற்கு சாதகமாக செயல்பட உள்ளிட்ட விஷயங்களை ஆராய்ந்து அது தொடர்பான ஒரு அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் மேற்கொண்டு நீதிமன்றம் வேறொரு உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கலாம். கார்த்திகா, முதல்வர் தேர்வில் வெளிப்படை தன்மை இல்லை என முதல்வர் தேர்வை எதிர்த்து பேராசிரியர்கள் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரித்து அடுத்த உத்தரவு எப்பொழுது பிறப்பிக்கப்படும்? அதாவது தொடர்பாக தற்போது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால் தற்போது நடைபெற்ற அந்த தேர்வு முறையானது முழுமையாக சட்டவிரோதமானது, விதிகளை பின்பற்றாமல் முறைகள் நடைபெற்றது. எனவே தற்போது சேட்டு என்பதை நியமிக்கப்பட்ட அந்த நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் 7 பேர் வழக்கு தொடர்ந்தார்கள். எனவே தற்போது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்ட அந்த கோரிக்கையானது தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது அந்த ஏற்கனவே இந்த 7 பேர் சார்பில் வைக்கப்பட்ட அந்த வாதங்களை ஏற்றுக்கொண்டு அந்த முதல்வருடைய நியமனத்தை தற்போது உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. எனவே மேற்கொண்டு அதாவது இந்த ஒரு நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒருவேளை அதை நிரூபித்து விட்டால் மீண்டும் ஒரு புதிதாக மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்ற தேர்வு நடவடிக்கைகளில் இது போன்ற முறை நடைபெற்றது. எனவே தொடர்பாக உயர்நீதிமன்றமானது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மனு தாக்கல் செய்தால் அதன் மீது உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளது. கார்த்திகா, சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் முதல்வர் தேர்வில் வெளிப்படை தன்மை இல்லை, விதிகள் பின்பற்றப்படவில்லை என்று முதல்வர் தேர்வை எதிர்த்து எத்திராஜ் பேராசிரியர்கள் உட்பட பலர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதன் வழங்கினார். நன்றி மதன்.